துபாயில ஒரு 3 ஆண்டா ஒரு இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு புது மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய பேரை வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. அப்ப நானும் வந்து வேலைய லூஸ் பண்ணிட்டேன் அந்த ஸ்கூல்ல. பட் நான் பிஎட் படிச்சுட்டு இருந்த தொட்டு நானே ஒரு 1 இயர் கேப் எடுத்துக்கலாம், அது பிஎட் கோர்ஸ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கலான்ட்டு விட்டுட்டேன் நானு. அப்ப இந்த ஆகஸ்ட் தான் என்னோட கடைசி செமஸ்டர் எழுதினேன். எழுதிட்டு நான் துபாய் திரும்பின போது எல்லாரும் சொன்னாங்க, ஒரு டேர்மோட பிகினிங்ல தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸ்கூல்ல எல்லாம், நடுவுல வந்து உனக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் பேசினாங்க நிறைய பேர். ஆக்சுவலா நானும் என் ஃப்ரெண்டுமே வந்து ஒரு வாட்டி நாங்க பேசும்போது அந்த ஃபேக்ட்ஸை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்க ரியலைஸ் பண்ணோம், நாங்க பண்றது தப்பு, இப்படி நம்ம பண்ணக்கூடாது, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வார்த்தையை அறிக்கையிடலான்ட்டு மத்தேயு 6:33 அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுகிறோம், அப்போது இவை அனைத்தும் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 33 வாட்டி அறிக்கையிட்டோம் நாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்ப கரெக்டா 1 மாசம் நாங்க பண்ணியிருப்போம். ஜஸ்ட் அவுட் ஆஃப் நோ வேர் த்ரூ அ ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு இன்டர்வியூ கால் வருது. நான் ஒர்க் பண்ணது சிபிஎஸ்இ ஸ்கூலு, நான் கத்துக் கொடுத்த பாடம் வந்து இங்கிலீஷ். எனக்கு வர வாய்ப்பு வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம்ல வருது, மேக்ஸுக்கு வருது. ஓகேங்களா? அப்ப எனக்கு வந்து நீ எடுப்பியான்னு கேட்கும்போது நான் வந்து என் மேல கான்பிடன்ஸை வச்சு சொல்லல, நான் அறிக்கைட்ட அந்த வார்த்தை தான் எனக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸை கொடுத்தது. நான் வந்து எடுக்க முடியும்ன்ற ஒரு உறுதியோட அவங்க கிட்ட சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் போய் ஒரு டெமோ கொடுக்குறேன். டெமோல வந்து they were not satisfied. ஒரு பிரிட்டிஷ் கரிக்குலம்னா அதோட அப்ரோச்சே டு த சப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகல. ஒரு சாட் எக்ஸாம் வேற எழுத வச்சாங்க என்ன, அதுவும் வந்து கிரேட்டா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அந்த இடத்துல உலக ரீதியா ஒரு ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கணும். ஆனா அந்த இடத்துல அந்த வார்த்தை தான் ஒரு உறுதியை கொடுத்தது. அவங்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்த நாள் வந்து கடவுள் வந்து அந்த ஞானத்துக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அதை அப்ரோச் பண்ண வச்சாரு. மறுபடியும் இன்னொரு டெமோ கொடுத்தேன், மறுபடியும் இன்னொரு சாட் பேப்பர் எழுதினேன். ஆண்டவருடைய கிருபையினால அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை உறுதிப்படப்பட்டு இன்னைக்கு சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரிலே ஆகி எனக்கு அந்த ஆண்டவரின் பை ஹிஸ் கிரேஸ் ஐ காட் திஸ் ஜாப். அதனால கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரதர் நானும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவங்க சொன்ன அந்த ஃப்ரெண்டு நான் தான். ஏன்னா அந்த ஒரு கனெக்டிவிட்டிக்காக தான் சொன்னேன். ஆக்சுவலி வந்து இது ஒரு அக்ரிமெண்ட் ப்ரேயர் தான். நாங்க 2 பேருமே லாஸ்ட் வந்து அப்படியே கொத்தா பழைய டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஏதோ ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம்ன்ற மாதிரி ஏதோ பண்ணி நாங்க என்ன பண்ணாங்கலாம் தெரியல. ஸோ அப்ப நாங்க எல்லாருமே நின்றுட்டோம், நாங்க திருப்பி எதுவும் போல. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கங்க போய் பிளேஸ் ஆயிட்டாங்க. என் பையன் அப்ப 12th நான் எந்த வேலையுமே எனக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, இந்த 1 இயர் நீ வந்து அவன் மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீ வேலை தேட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் தேடல. ஸோ அவனுக்கு வந்து எல்லாமே செட் ஆன பின்னாடி வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டு தான் நானும் ரீஸ்டார்ட் பண்றேன். பிரியாவும் வந்து பிஎட் முடிச்சுட்டு வர்றாங்க. ஸோ நாங்க 2 பேரும் அப்ப நாங்க என்னென்ன சோர்ஸ்ல எல்லாம் தேடணும் அப்படிலாம் ஒரு நாள் உட்காந்து பேசுறோம். நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிலாம் சொல்லிட்டு இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து இருவர் ஒருமனப்படும் எதை குறித்தும் விண்ணக தந்தை எங்களுக்கு அருளுகிறார், இதுதான் அக்ரிமெண்ட். நம்ம 2 பேரும் இந்த விஷயத்துக்காக ஒருமனப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நாங்க எடுத்தோம். டெய்லி போன் பண்ணி 33 தடவை போன்ல 2 பேரும் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு இந்த அக்ரிமெண்ட்டை சொல்லிதான் இருவரும் நாங்க ஒருமனப்படுகிறோம், இதனுடைய பலன் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுக்காக நன்றின்னு சொல்லிதான் நாங்க அந்த அக்ரிமெண்ட் பிரேயரை க்ளோஸ் பண்ணுவோம். அப்ப பிரியாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. 2 மாசம் ஆகி எனக்கு எதுவுமே செட் ஆகல. அப்ப வந்து உண்மையில கொஞ்சம் அவளுக்கு வந்து கொஞ்சம் ஐயோ என்னைய வந்து ஒரு பிரேயர் பார்ட்னர் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன், நான் சோர்ந்துட கூடாதுன்றதுக்காக இனிஷியலா வந்து ஒரு புது ஸ்கூலு ஏதாவது இருந்தாலும் இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, ராணி கண்டிப்பா நான் பார்த்த கனியை ஒன்னாலையும் பார்க்க முடியும், நம்ம இதை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ டயர்டா இருந்தாலும் கரெக்டா போன் பண்ணி அந்த வார்த்தையை அறிக்கைடுறதுல நாங்க வந்து மிஸ்டேக்கே ஒரு நாள் கூட நாங்க தவறவே விட மாட்டோம். அது என்ன லேட் நைட்டா இருந்தாலும் நாங்க பண்ணாம இருக்க மாட்டோம். அது மாதிரி நான் சோற விடாம வந்து பிரியா வந்து அதுல ஒரு மானிட்டர் பண்ணிட்டேன், ஒரு பிரேயர் பார்ட்னரா அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா எனக்கு எந்த ஜாப் ஓப்பனிங்கும் வரவே இல்லை. ஒரு இன்டர்வியூ கால் வந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் பெருசா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, ஆனா செகண்ட் ரவுண்ட் வந்துச்சு.
பரவாயில்ல நம்ம ஒழுங்கா பண்ணல, செகண்ட் ரவுண்ட் வந்துருச்சே, கடவுளுடைய வார்த்தையினால வந்துருச்சுன்னு பண்ணி செகண்ட் ரவுண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணினேன். ஆனா அங்க இருந்து எதுவுமே கோ த்ரூ ஆகல. அப்போ ஓகே, அப்ப கடவுள் தீர்மானிச்ச ஸ்கூல் இது இல்ல. அது ஒரே ஒரு கால் தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறமா ஒரு நாள் நாங்க ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வந்து எங்களோட இன்டர்செஷன் பிரேயர் இருக்குது. அப்போ ஒரு விஷன் வருது. எப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபுல் டேர்ம் டெலிவரியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு. அப்ப பிரதர் சொல்றாங்க, சிஸ்டருக்கு ஏதோ ஒண்ணு டெலிவர் ஆக போகுது, அவங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்டர்பிரேட் பண்ணாங்க. ஸ்டெல்லா சிஸ்டரை எனக்கு பிரேயர் பண்ண சொன்னாங்க. எனக்கு பிரேயர் பண்ணியாச்சு. இது புதன்கிழமை நடக்குது. வியாழக்கிழமை பிரியா அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க அந்த ஒரு டீச்சரை வந்து அவங்க ரொம்பலாம் பேசினது இல்லையா, அவங்களா வாலண்டியரா இவங்க கிட்ட வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் வந்து ஐசிடி அப்படின்றாங்க. உடனே அதுக்கு பல்ப் எரிஞ்சிருச்சு. ஐசிடியா ராணியோட சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம ராணிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு, ராணி இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல இருந்து டீச்சர் ரிசைன் பண்றாங்க, அவங்கள ரெஃபர் பண்ண வழியா என்னோட சிவிய பண்ணலான்றாங்க. பட் அவங்க வழியா எங்களால பண்ண முடியல. அந்த ரிசைன் பண்ண டீச்சரே கேக்குறாங்க, உங்க ஃப்ரெண்டோட சிவிய வாங்கித்தாங்க, நான் ஃபார்வர்ட் பண்றேன் ஹெச்ஆருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் அவங்க வழியா என்னோட சிவிய ஃபார்வர்ட் பண்ண வச்சாங்க. அவங்க அங்க இருந்து ரிசைன் பண்ண டீச்சர்கிட்ட நான் பேசுறேன், உங்களுடைய இன்டர்வியூ பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றப்ப நானும் டெமோ எடுத்தேன். என்னுடைய இன்டர்வியூவை என்னோட வைஸ் பிரின்சிபால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு, என்னுடைய சிவி போயிடுச்சு. சாட்டர்டே சண்டேல நான் என்ன நினைச்சேன்னா, ஆண்டவர் எனக்காக இது தீர்மானிச்சிருக்கப்ப எனக்கு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் பிலீவ்க்கு போகணும், அது ஆக்ஷன்ல வரணும்ன்றதுக்காக நான் இன்டர்வியூக்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உட்காந்து டெமோக்குரிய ப்ராப்பர் பிபிடி, அது பிரிட்டிஷ் கரிக்குலம் ஸ்கூல் தான், பட் எனக்கு தெரிஞ்ச சிபிஎஸ்சியோட பேட்டர்ன்ல நான் எல்லாமே பண்ணி பக்கா ரெடியா நான் 2 நாள் வச்சுட்டேன். திங்கட்கிழமை எனக்கு கால் வந்து இமீடியட்டா ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா என்னால அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணிருக்க முடியாது. நான் 2 நாள் நான் ஆக்ஷன்ல இறங்கணும்ன்றதுக்காக நான் பண்ணினேன். திங்கட்கிழமை நான் போனேன். அதே வைஸ் பிரின்சிபால் தான் எனக்கு கூப்பிட்டாங்க. பார்த்தா ஒரு பிரிட்டிஷ் லேடி. எனக்கு இமீடியட்டா ஒரு பயம், இந்த அம்மா பேசுறது எனக்கு புரியுமா முதல்ல, ஏன்னா என்னோட ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட் எல்லாமே இந்தியன்ஸ் தான். ஓகே, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரம் ஃபுல்லா எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டுன்னு பேசுறேன். அந்த அம்மா பார்த்தோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இமீடியட்டா நான் டெலிவர் பண்ணிட்டு அவங்களோட அந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போற வகையில 2 வசனம் தான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, அன்பும் வல்லமையும் கொண்டு கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினை வழங்கி இருக்கிறார். உண்மையின் ஆவியானவர் எனக்குள்ளாக செயலாற்றுகிறார், நிறை உண்மையை நோக்கி நடத்துகிறார். நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை பற்றிய நிறைவான ஞானம் எனக்கு இருக்கிறது. பேதுரு பேசுனது புரிஞ்ச மாதிரி இவங்க பேசுறது எனக்கு புரியும் அப்படின்னு ஒண்ணுதான் போனேன். உண்மையிலே நான் சொல்றேன், அங்க ஒரு துளி பயம் கூட இல்ல. அவங்க பேசுறது எனக்கு, அவங்க ஸ்லாங் வந்து அவங்களோட அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல இருந்தாலும் என்னால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது, என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுது. அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே பக்காவா என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அது ஒன்லி பை ஹிஸ் கிரேஸ், அவரோட வார்த்தையினுடைய பலன் தான் அது. அப்புறம் வெளியில வந்துட்டு என்னை அவங்க டெமோலாம் எடுக்க சொல்லல, இமீடியட்டா ஹெச்ஆர் வந்தாங்க, பேசினாங்க. எனக்கு ஜாப் ஆஃபர்ன்றது பை வேர்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வீக்ல வந்து கடவுள் கிருபையில எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சு. என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இன்னைக்கு நாங்க இதை வந்து 2 வாரமா பிளான் பண்றோம் இந்த டெஸ்டிமனி சொல்லணும்னு. பட் 2 வாரம் எங்களுக்கு அது ஸ்கிப் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்க 2 பேரும் இந்த டெஸ்டிமனி சொல்லணும் அப்படின்னு இருக்கோம். காலையில நான் மெசேஜுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், 10 மணிக்கு ஒரு மெயில் வருது. இந்த பழைய ஸ்கூல்ல இருந்து என் ரெக்கார்டு அவங்க ரிமூவே பண்ணலையா, அது ஆக்டிவா இருக்குது, முதல்ல நீ அந்த ஸ்கூல்ல இருந்து எனக்கு என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு. உடனே நான் என்னோட ப்ரீவியஸ் ஸ்கூலுக்கு போனேன். என்னடா இன்னைக்குதான் நான் டெஸ்டிமனி சொல்லணும் காலையில, ஏன்னா அவங்க கேஹெச்டிக்கு எனக்கு அப்ரூவலுக்கு அனுப்பணும். புது ஸ்கூல், பழைய ஸ்கூல்ல நான் இன்னும் ஆக்டிவா இருக்கிறேன். என் கூட வெளியே போன எல்லாரும் போய் செட்டில் ஆயிட்டாங்க, யாருக்கும் ஆக்டிவா இல்லை, என்னோட ரெக்கார்டு மட்டும் ஆக்டிவா இருக்குது. அப்ப காலையில நானும் ஸ்கூலுக்கு போனேன். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹெச்ஆர் இல்ல, ஒண்ணுமே இல்ல, கடவுள் மேல மட்டும் நம்பிக்கையோட போனேன். எனக்கு எதிராக எந்த போர்க்கருவியும் மீண்டுறாது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் அறிக்கையிட்டுட்டே போனேன். ஹெச்ஆரை மீட் பண்ணேன், அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். கேஹெச்டிஏ கோஆர்டினேட்டரை மீட் பண்ணேன். இமீடியட்டா அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணாங்க, அதாவது டீஆக்டிவேட் பண்ணினாங்க. ஸோ இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் த அப்ரூவல். ஸோ இந்த டெஸ்டிமனியோட சேர்த்து இன்னைக்கு நான் அப்போ வந்து பிரியா என்கிட்ட கேட்டாப்ல, இன்னைக்கு நம்ம சொல்லிடுவோமான்னு சொல்லிட்டு, ஆண்டவர் குறிச்சது என் கையிலிருந்து எடுக்கப்பட மாட்டாது. ஸோ நம்பிக்கையா நான் இதை டெஸ்டிஃபை பண்ணிட்டேன். இந்த ப்ராசஸ், இந்த டிரான்சிஷன் ப்ராசஸ் நடக்கணும்ன்றதுக்காக எனக்கு ஒரு பிரேயர் ரிக்வெஸ்டையும் நான் இந்த இடத்துல ரைஸ் பண்ணிக்கிறேன் பிரதர். கடவுளுக்கு ஹைலைட் என்னன்னா, 1 மாசம் நாங்க கன்ஃபஸ் பண்ணி நான் 2 டெமோ 2 சாட் பேப்பர் எழுதினேன். 60 நாள் கன்ஃபஸ் பண்ணதுல வெறும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலயே வந்து ஆண்டவர் வந்து அந்த ஜாபை வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு.
Praise the Lord. Praise the Lord. Praise. கொஞ்சம் லாங்கா போயிடுச்சு பிரதர். இத வந்து இந்த வார்த்தையோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுக்காக தான். இல்லை குட் குட். நான் பார்க்குறவங்க இதில் 2-3 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. சிஸ்டர் வந்து அக்ரிமெண்ட் ப்ரேயர்னு சொன்னாங்க இல்லையா? 2 பேர் ஒரு கருத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரே ஸ்கூல்ல கொடுத்தாரு. ஒரே ஸ்கூல்லையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். வெரி குட். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு சில பிரச்சனை இருக்கும்போது நீங்களும் அந்த மாதிரி ஜெபிக்கலாம். வெளியில் ஆள் கிடைக்கலனா கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கலாம், இல்லை இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்போ 2 பேர் ஜெபிக்கும் பொழுது இதில் என்ன ஆச்சு, ஒருத்தர் சோர்ந்து போகும்போது இன்னொருத்தர் ஊக்கமூட்ட முடியுது. 2 பேரும் சேர்ந்து தவறாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிறாங்க, இல்லை நம்ம இப்படி பேசுறது தப்பு இல்லையா? இயேசு கிறிஸ்து பாருங்கள், 2 சீடர்களை சேர்த்து அனுப்புகிறார், தனியாக அனுப்பலை. அதுக்கு காரணம் இதுதான். 2 பேர் சேர்ந்து போகும்போது ஒருத்தர் தவறில் விழுந்தாலும் இன்னொருத்தர் அதை தடுத்து அவரை தூக்க முடியும். ஒருத்தர் சோர்ந்து போகும்போது இன்னொருத்தர் அவங்கள அந்த சோர்வில் விழாமல் காப்பாற்ற முடியும். கணவன் மனைவி அப்படி தான் இருக்கணும். ஊழியத்தில் நமக்கு தொடர்பு உள்ளவங்களும் அப்படி தான் இருக்கணும். அதனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் தனியாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையில் இருக்கிற இன்னொருத்தர் கூட சேர்ந்து கூட இதை செய்யலாம். ஓகே, அது சொன்னாங்க. அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னொரு ஞானமும் வெளிப்பாடும் உள்ள ஜெபத்தை மனப்பாடமாக சொல்லிட்டு வந்தாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஓகேங்களா? நம்ம புக்கில் ஒவ்வொரு ஜெபம் கொடுத்துருக்கோம். நம்ம அந்த ஜெபத்தை நீங்கள் உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் வேணுமோ, சப்போஸ் ஞானம் வேணும், இல்லை பயத்துலேருந்து வெளியில் வரணும், இல்லை பொருளாதார பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி உங்கள் ஹார்ட்டில் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கேட்குறது ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இப்போ யாராவது இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அந்த பொருளாதார பிரச்சனைக்குள்ள ஜெபத்தை முழுவதுமாக மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அறிக்கை பண்ணுங்கள். குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இவங்க சிஸ்டர் 2 பேர் டைம் எடுத்தது ஒன்று நல்ல விஷயம் தான். ஏன்னா என்ன ப்ராசஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியும். இன்டர்வியூவில் பாருங்கள், உள்ளே போகும்போதும் வார்த்தை அறிக்கை பண்ணிட்டு தான் போகிறாங்க இல்லையா? ஆண்டவர் எனக்கு கோடை உள்ளத்தினே அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே கொடுத்துருக்கிறார். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வார்த்தையை அறிக்கை பண்ணி போகும்போது நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். தேங்க்ஸ் ஃபார் த விட்னஸ் சிஸ்டர். நீங்கள் 2 பேர் விட்னஸ் பண்ண நல்லா இருந்தது. மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட். எஸ், ஜோஸ் பிரதர் கண்டிப்பாக பண்ணலாம். Praise the Lord. Janita sister. Praise the Lord brother. Praise the Lord sister. ஜெய்சனுங்க ஒரு பிரதருக்கு நான் வந்து பிரதர்கிட்ட ப்ரேயர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன். ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி அவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும், நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லி அலைன்ஸ் அமையணும்னு சொல்லி பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க, ஸ்டெல்லா ஸ்டரோட அவங்க ஹஸ்பண்டு. இப்போ கடவுளுக்கு கிருபையா அவங்களுக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு பிரதர். நானும் அந்த இறைவசனத்தை அறிக்கையிட்டேன், அவங்களும் அந்த பிரதரும் அறிக்கையிட்டாங்க, அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களும் அறிக்கையிட்டாங்க. தொடக்க நூல் 2:18 நான் அந்த தம்பியோட பேரை சொல்லி, ஜெய்சன் தனிமையாக இருப்பது நல்லதென்று ஜெய்சனுக்கு தகுந்த துணையை உருவாக்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து ஒரு ஜோமாலை மாதிரியே ஒப்பு கொடுத்தேன். அதே போல் அவங்களும் ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock தான் சொன்னாங்க அலைன்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. கடவுளுக்கு நன்றி. அதனால சொல்றத ரொம்ப பெருமைப்படுறேன் பிரதர். Praise the Lord. Praise the Lord. Glory to God. கடவுள் அவங்களுக்கான ஏவாளை கடவுள் கொடுத்துருக்காங்க, இறை வார்த்தையை. நம்பிக்கையோட அந்த இறை வார்த்தை கடவுள் அமைத்து கொடுத்ததுக்கு நன்றி என்று சொல்லி அந்த வார்த்தை அறிக்கையிடும்போது அந்த வார்த்தை செயலாற்றியது. அவர்களுக்கான துணையை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord sister. Glory to God. Mary Abhisha sister. Praise the Lord brother. Praise the Lord sister. கடவுளுக்கு கோடி நன்றி. நான் ரொம்ப நாளா ஏசப்பா கிட்ட கேட்ட ஒரு விஷயம், எனக்கும் பரவச பேச்சு பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்ப இன்னைக்கு துதிக்கும் போது எனக்கு லைட்டா அது வந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா இனி எல்லா நாளும் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம எப்படி துதிக்கணும் அப்படின்னு ஒரு உந்துதலாகவும் இருந்தது. கடவுளுக்கு கோடி நன்றி. அதே போல இப்ப சிஸ்டர் வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆக்சுவலா நானும் எங்க அக்காவும் அதிகமா நாங்க 2 பேருமே ஃபோன் பண்ணி இறை வார்த்தையெல்லாம் ஷேர் படிப்போம். அம்மா தங்கச்சி அப்படி சொல்லி 4 பேரும், இல்ல சிலப்ப நானும் அக்கா அப்படி. ஆனா இடையில அதுல நாங்க கொஞ்சம் தளர்ந்துட்டோம், விட்டுட்டோம். சில நாள் நைட்டு இல்ல விடிய காலம் அந்த மாதிரி எல்லாம் படிப்போம். ஆனா இப்போ ஒரு வாரம் ஆச்சு சுத்தமாவே படிக்கல. இன்னைக்கு அவங்க சொன்னது வந்து கண்டிப்பா நம்மளும் விடக்கூடாது, அதே மாதிரி நாங்களும் இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு
ஒரு உந்துதல் அவங்க கொடுத்தது மாதிரி இருந்தது. கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord. இந்த சாட்சிகளோட ஒரு பெரிய ஒரு இதுதான் இன்னைக்கு நம்ம பல சூழ்நிலைகள் நம்ம சோர்ந்து இருந்தாலும் அதோட வல்லமையை, இறை வார்த்தையின் வல்லமையை, நம்பிக்கையை நம்ம கேட்கும்போது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை மற்றவர்கள் கேட்கும்போது இது அவங்களும் இதில் உந்தப்படுறாங்க. இன்னைக்கு அந்த கடவுள் அவங்களோட பேசியிருக்காங்க. அந்த எந்த இடத்துல தோண்டு போயிருந்தாங்களோ அதுலேருந்து வெளிவர கடவுள் கிருபை செஞ்சுருக்காங்க. அதே போல் உன் உள்ளத்தின் ஏக்கத்தை நிறைவேற்ற சொன்ன வார்த்தையின்படி அந்த பரவச பேசும் அந்த ஒரு வாஞ்சையை இந்த நாட்களில் கடவுள் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த பேசுறதுக்கான ஒரு கிருபையை கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்பாங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்கும் சாட்சி இல்லையா? ஓகே, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரதர் ரான்